நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் டெண்டர் எடுப்பதில் மட்டும் 1020 கோடி ரூபாய் ஊழலை கண்டறிந்துள்ளதாக அமலாக்கத்துறை தமிழக பொறுப்பு டிஜிபிக்கு கடிதம் எழுதியுள்ளதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் மாடல் அரசின் அமைச்சர் KN நேரு தனது உறவினர்கள் வாயிலாக டெண்டருக்கு 7.5% முதல் 10% வரை கமிஷன் கொள்ளையடித்துள்ளது இக்கடிதம் வாயிலாக வெளிவந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அறிக்கை. கழிப்பறை கட்டுவது முதல் நபார்டு வங்கி திட்டங்கள் வரை பட்டியல் போட்டு 20 முதல் 25% வரை பல்வேறு நிலைகளில் இந்த மெகா ஊழல் நடைபெற்றுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் இதெல்லாம் டிப் ஆஃப் தி ஐஸ்பெர்க் தான் என தெரிவித்துள்ள அமலாக்கத்துறை இதனை முழுமையாக விசாரிக்குமாறு தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் வரலாறு நெடுக விஞ்ஞான ஊழலுக்கே பெயர் போன கட்சியான திமுக நடத்தும் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதே வெறும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் மாடல் தான் என்பதை தான் அடிக்கடி தெரிவித்து வருகிறேன். ஏற்கனவே அமலாக்கத்துறை அனுப்பிய 888 கோடி ரூபாய் கேஷ் ஃபார் ஜாப்ஸ் முறைகேட்டை இன்று வரை விசாரிக்காமல் ஊழல் அமைச்சரை காப்பாற்றி வருகிறது ஸ்டாலின் அரசு என்றும் தற்போது அடுத்த ஊழலும் வெளிவந்துள்ளது என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அதிமுக தலைமையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு திமுகவின் ஊழல் கரைவேட்டிகள் யாராக இருந்தாலும் கம்பி எண்ணப் போவது உறுதி என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமின்றி இந்த ஊழல்கள் குறித்து நேர்மையான விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும். ஆனால் செய்வாரா என்றும் புரட்சி தமிழர் கேள்வி. கோவையில் புகழ்மிக்க அருள்மிகு ஸ்ரீ முனியப்பன் ஸ்ரீ விநாயகர் திருக்கோவில்களில் நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கலந்து கொண்டு சாமி தரிசனம். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி பூரண கும்ப மரியாதை. சென்னை வானகரத்தில் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கான பணிகளை அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பார்வையிட்டு ஆய்வு. முன்னாள் அமைச்சரும் கழக துணை பொதுச் செயலாளருமான KP முனுசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஆகியோர் உணவு கூடம் அமைத்தல், சாரம் கட்டுதல், கழக பொதுச் செயலாளரை வரவேற்பதற்கான தோரணங்கள் உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு பணிகளை தீவிரப்படுத்துமாறு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அதிமுகவில் புதிதாக பொறுப்புகள் வழங்கப்பட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகத்தை சந்தித்து நன்றி கூறினர். தங்களுக்கு பொறுப்புகள் தந்தமைக்காக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் CV சண்முகத்திற்கு நன்றி கூறி மகிழ்ந்தனர். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் சிறப்பு விவாதத்தை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. வந்தே மாதரம் பாடல் சுதந்திர தாகத்தை அதிகரித்து சுதந்திர போராட்டத்திற்கு ஊக்கம் தந்ததாக பிரதமர் பெருமிதம். காட் சேவ் த குவீன் பாடலை இந்தியர்களிடம் திணித்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு கொடுத்த பதிலடியே வந்தே மாதரம். வளர்ந்த பாரதம் எனும் காலகட்டத்திலும் வந்தே மாதரம் பாடல் இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டி மிகப்பெரிய சுதந்திர உணர்வை வ.உ. சிதம்பரம் பிள்ளை வெளிப்படுத்தினார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டதன் 150வது ஆண்டு நிறைவையொட்டி மக்களவையில் பேசிய பிரதமர் மோடி பெருமிதம். தமிழ் மொழியில் கவிதைகளை எழுதி ஆங்கிலேயர்களை கலங்கடிக்க வைத்தவர் தமிழரான சுப்பிரமணிய பாரதி. தாயின் மனைக்கொடி பாரீர் பாடலை பாடி மக்களவையில் பிரதமர் மோடி உரை. சென்னை கொளத்தூரில் தனியார் சென்டரில் ஸ்கேன் எடுக்க சென்ற பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். தனது சொந்த தொகுதியில் அரங்கேறும் பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாத ஸ்டாலினா தமிழகம் முழுவதும் அரங்கேறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க பெங்களூருவில் இருந்து கடத்தி வரப்பட்ட போதை மாத்திரைகளை சென்னை ஹைஸ் ஹவுஸ், RK நகர் பகுதிகளில் விற்பனை செய்த பெண் உட்பட 6 பேர் சிக்கினர். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த வக்கற்ற விடியா திமுக ஆட்சியில் சமூக சீரழிவு ஏற்படுவதாக பொதுமக்கள் கடும் சாடல்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மதுபோதை தகராறில் இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த இருவர் சிக்கினர். சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசால் தமிழகம் கொலை சம்பவங்களின் கூடாரமாகும் அவலம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே கீரம்பூரில் அடுத்தடுத்து இரு வீடுகளில் சுமார் 56 சவரன் தங்க நகை 400 கிராம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தமிழகமெங்கும் தொடர் கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்கும் நிலையில் முறையாக ரோந்து செல்லாமல் விடியாத அரசின் ஏவல் துறையினர் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர் என மக்கள் கேள்வி. மதுரையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் முன்னிலையில் மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. கும்பகோணத்தில் மாணவர்கள் மோதலில் பள்ளி மாணவர் பலியான சம்பவத்திற்கு பின்பும் விடியாத ஸ்டாலின் அரசு இன்னும் திருந்தவில்லையா என பெற்றோர் ஆவேசம். தாயுமானவர் திட்டத்தில் முதியவர்களுக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் கொடுப்பது இல்லை என்றும் ரேஷன் கடைக்கு சென்றாலே ஊழியர்கள் விரட்டுவதாகவும் மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி குற்றச்சாட்டு. கையில் புண்கள் இருப்பதால் ரேகை விழாத சூழலில் ரேஷன் பொருட்களை கொடுக்காமல் 2 மாதங்களாக ஊழியர்கள் அலைக்கழிப்பதாகவும் ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த மூதாட்டி கண்ணீர் மல்க வேதனை. 3 மாசம் அலைய விட்டு கஞ்சி கடந்து இல்ல வீட்டுக்கு வந்து தேடியெல்லாம் கொடுக்கல. வாரது முடியாம கிடக்கிறவற்றை வந்து போட்டு இது கைரக வாங்கிட்டு போடுறது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு போய் சரக்கு போடுறது. வீட்டில் வந்துலாம் கொடுக்கலையா, ஒருத்தர் வந்து வாக்கலை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வடக்கு வெள்ளூர் கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் இலவச பட்டா வழங்காத விடியாத ஸ்டாலின் அரசை கண்டித்து வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் போராட்டம். கோரிக்கைக்கு செவிசாய்க்க திறனில்லாத திமுக அரசு ஏவல் துறையை ஏவி பொதுமக்களை அராஜகமாக கைது செய்ததால் அதிர்ச்சி. ஆவடி மாநகராட்சி 12வது வார்டு பகுதியில் மழைநீருடன் கழிவுநீர் தேங்கி ஆறாக ஓடுவதால் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் நோய் தொற்று அபாயம் உருவாகியுள்ளதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. கொசு தொல்லையால் இரவில் உறங்க முடியாமல் தவிக்கும் நிலையில் இதைத்தான் உள்ளாட்சியில் நல்லாட்சி என ஸ்டாலின் கூறுகிறாரா என பொதுமக்கள் ஆத்திரத்துடன் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து 2 மாதங்களாகியும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் அலைக்கழிப்பதாக மூதாட்டி குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சி மிகவும் மோசமான ஆட்சி எனவும் அதிமுக ஆட்சியில் மக்களின் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் பாதிக்கப்பட்ட மூதாட்டி ஆவேசம். கரங்கி போவான் அவன் ஒழிஞ்சா உணர்த்துக்கிறாங்க. ஏடிமுக பீடெல்லாம் அப்படி கிடையாது. சிட்டியா வேலை நடக்கும். நம்ம சீடி பறிச்சு போட்டுப்பாங்க. கஞ்சி வாங்குறானா திருக்குறானா ஏகதனம் பண்றானான்னு பார்ப்பாளா. பேப்பர் நிற்காது. 2 மாதம் ஆகுது, இது வரைக்கும் போகலாங்க. 4 வருஷம் சொல்றாங்க. நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே ஸ்டாலின் அரசுக்கு எதிராக விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுக்கு டிஜிட்டல் முறையில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம். வேலூரில் இளைஞர் கத்தியால் குத்தியதில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் கர்ப்பிணி பெண்ணை அதிமுக வேலூர் மாவட்ட மாநகர செயலாளர் SRK அப்பு மற்றும் கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல். திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுவதாகவும் காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கையற்ற சூழல் உள்ளதாகவும் அதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த திராவிட மாடல் ஆட்சி என்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெண் குழந்தைக்கும் பாதுகாப்பில்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பில்லை, வயதானவர்களுக்கும் பாதுகாப்பில்லை, வயசு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பில்லை, கல்லூரி படிக்கின்ற மாணவர்களுக்கும் இல்லை, பெண் குழந்தைகளுக்கும் இல்லை. நீங்க பாலியல் வியாத குற்றமும் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க நடு ரோட்ல அங்க எல்லாம் பக்கத்து வீட்டில் ஆள் இருக்கான்னு தேடி இப்படி வந்து ஒரு வெட்டி கொலை வேறு தாக்குதல் செய்திருக்கிறார்கள், கொலையோடு இருக்கிறார்கள். இந்த அரசு மௌனமா இருக்கிறது. ஆளுங்கட்சியினுடைய உறுதியோடு தான் இது பாதுகாப்பு நடந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி தவறு செய்தவர்கள் ஆளுங்கட்சியில் இருக்கிறவர்கள் சப்போர்ட் பண்ற மாதிரி தகவலுக்கு இருக்கின்ற பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் அருகே உள்ள பிருத்திவி மங்கலத்தில் பட்டியலின ஊராட்சி மன்ற தலைவியை செயல்பட விடாமல் துணைத் தலைவர் மிரட்டி வருவதாக ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார். ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியல் இனத்தவர்களுக்கு எதிராக வன்கொடுமை குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் குற்றவாளிகள் மீது ஏவல் துறை நடவடிக்கை எடுப்பது இல்லை என்றும் பொதுமக்கள் விமர்சனம். காய்த்தப்பட்ட பெண்ணுன்ற மாதிரி பேசுறாரு, அதை ஜாதி வன்கொடுமை பண்றாரு. இதுவரையும் ஊர் ரெண்டா பிரிச்சதே கிடையாது. முஸ்லீம் இருந்திருக்காங்க, ஊர் இருந்திருக்காங்க தலைவராக, இதுவரையும் இல்லை. ஆனால் இப்போ நான் எஸ்சி பெண்ணுன்றதால எனக்கு பாதி ஊர் கொடுங்க நானும் பார்க்குறேன்றாரு. அதாவது அப்போ அவர் கேட்கும்போது அப்போ அவர் வன்கொடுமையில் ஈடுபடுற மாதிரி இருக்கு. மக்கள்கிட்ட என்னால் எந்த ஒரு சேவையும் செய்ய முடியல. கடந்த 9 மாதமாக அவர் சைன் போடுறதே கிடையாது. நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியருக்கு ஓய்வூதியம் தர மறுத்த சேலம் அரசு போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் உள்ளிட்டோர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2023ஆம் ஆண்டு ஓய்வூதியம், பணிக்கொடை, விடுப்பு ஊதியத்தை 4% வட்டியுடன் தராமல் காலம் தாழ்த்தியதால் அதிருப்தியடைந்த நீதிமன்றம் ஜனவரி 19ஆம் தேதி அதிகாரிகள் நேரில் ஆஜராக உத்தரவு. இரட்டிப்பு லாபம் என கூறி 3.5 கோடி ரூபாய் பணத்தை மோசடி செய்த 2வரை கைது செய்து பணத்தை திருப்பித் தருமாறு பாதிக்கப்பட்ட பெங்களூருவைச் சேர்ந்த ஐடி ஊழியர்கள் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் புகார். விடியாத அரசின் ஏவல் துறையினர் மீது துளிக்கூட பயம் இல்லாததால் தமிழகத்தில் மோசடி பேர்வழிகள் பெருகிவிட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பதவி உயர்வு, சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்து சென்னை பனகல் மாளிகையில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஏவல் துறையினர் அராஜகத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திருவள்ளூர் அடுத்த புட்லூர் மதுரா ராமாபுரம் பகுதியில் மழை நின்று 1 வாரத்திற்கு மேலாகியும் முழங்கால் அளவு தேங்கியுள்ள மழைநீரால் பொதுமக்கள் அவதி. குடியிருப்புக்குள் புகுந்த மழைநீரை வெளியேற்றுமாறு புகார் அளித்தும் விளம்பரமாடல் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே மழைநீரை வெளியேற்றி வரும் அவலம். சென்னை சேப்பாக்கம் கோஷா மருத்துவமனை வளாகத்தில் உள்ள ஸ்ரீ நாகேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் அரசு அறிவிப்பை மீறி கும்பாபிஷேகம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு. அரசு கட்டிடங்களில் மத ரீதியான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது என விதி இருந்தும் பகுத்தறிவு பேசும் முடியாத திமுக அரசு அதனை மீறி இருப்பதாக மக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் கண்டியானத்தம் கருவேலிக்காட்டு ஐயனார் கோவிலில் பூஜை செய்ய ஏற்கனவே ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஒருவரை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் நியமித்திருப்பதற்கு எதிர்ப்பு. இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து ஒரு தரப்பினர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே தேவரம்பூர் கிராமத்தில் கால்நடைகளை அடைப்பதற்கு தொழுவு கேட்ட பட்டியலின கிராம மக்களை 4 ஆண்டுகளாக ஊரை விட்டு ஒதுக்கி வைத்துள்ள அவலம். பட்டியலின மக்களுக்கு எதிராக நாள்தோறும் அரங்கேறும் கொடுமைகளை கண்டும் காணாமலும் இருந்துவிட்டு மேடைக்கு மேடை சமூக நீதி ஆட்சி என முழங்க ஸ்டாலினுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் கேள்வி. தாசில்தார் RIV எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவங்களும் இதை பார்த்து அளந்து இது போதாட நம்ம புலங்கிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. புலங்கிக்கிறீங்கன்னு சொன்னவங்க நாங்கள் திருப்பி மறுபடியும் அவங்களை வர சொன்னதுக்கப்புறம் வரல. 2 மாசங்களுக்கு இதை காட்டினாங்க. நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி இந்த கல்லை ஊண்டுனதுக்கு அப்புறம் அவங்க கம்பெனி இருந்து போய் வெய்யும் தலையாரி இதை புடுங்க சொன்னாங்க. நான் புடுங்க மாட்டேன்னு சொல்லி மறியல் பண்ணி போச்சுருக்கோம். திருப்பி மறுபடியும் அவங்க இங்க திருக்கோசியூர்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க போலீஸ்ல என் பசங்க 2 இறங்கி பேரு போட்டோலாம் எடுத்து எழுதியிருக்கோம். நாங்கள் மேல FIR போடுறோங்கிறவங்க பயந்துக்கிட்டு இதை புடுங்கிவிட்டோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே வைகை ஆற்றில் குளித்த போது தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட இளைஞரை தேடும் பணி காவல்துறையின் எல்லை பிரச்சனையால் மந்தம். பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசின் காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம். ஆட்சிக்கு வந்தவுடன் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி கடந்த 4.5 ஆண்டுகளாக ஏமாற்றி வரும் விடியாத திமுக அரசை கண்டித்து செவிலியர் உதவியாளர்கள் சென்னையில் போராட்டம். தங்களது கோரிக்கைகளை இனியும் பொம்மை முதல்வரின் அரசு நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டம் மிகவும் தீவிரமடையும் என்று செவிலியர்கள் எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் நந்திமங்கலத்தில் சுடுகாட்டிற்கு பாதை கேட்டு தொடர்ந்து போராடி வந்த பாம்பே குமார் என்பவரின் உடலை சுடுகாட்டிற்கு கொண்டு செல்ல வழியில்லாமல் தண்ணீரில் இறங்கி தூக்கிச் சென்ற அவலம்.
விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்ற மனமில்லாத நிலையில் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஊழலை முற்றிலும் ஒழிக்க உலக நாடுகள் உறுதிமொழி எடுத்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் உலகளாவிய நீதிக்கான அழைப்பை வலுப்படுத்தும் சர்வதேச ஊழல் எதிர்ப்பு தினம் இன்று கடைபிடிப்பு. தமிழகத்தில் சமூக நம்பிக்கை மற்றும் நிர்வாக தெளிவை பாதுகாக்கும் முயற்சிகள் வலுப்பெறும் வகையில் ஸ்டாலினின் ஊழல் ஆட்சியை ஒழித்து அம்மாவின் பொற்கால ஆட்சியை அமர்த்த பொதுமக்கள் உறுதியேற்பு. திருவாரூர் அருகே சேந்தமங்கலம் ஈபி காலனி பகுதியில் சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றச்சாட்டு. இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்மணி தவறி விழுந்து காயமடைந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையை சீரமைக்காத விடிய அரசை கண்டித்து பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியல். திருவண்ணாமலை மாவட்டம் புதுப்பாளையத்தில் திமுக பிரமுகர் ஆதரவாளர்களோடு தனது நிலத்தை அபகரிக்க முயன்றதாக குற்றம் சாட்டி தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்ற விவசாயி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோகம். விடியாத திமுகவினரின் அதிகார திமிரால் அப்பாவி விவசாயிகள் பலியாவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை. திரும்பிடுவேன், அதனால உங்க அம்மா தான் வத்தி வீடு கொளுத்தின் கொடுக்குறாங்க, அவனே கொளுத்தின்னு செத்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால அந்த அவன் கட்சியில் இருக்கிறதால அந்த நடவடிக்கை எடுக்க, திமுக கட்சியில் இருக்கிறதால பெரிய கட்சியில் இருக்கிறதால நடவடிக்கை எடுக்க மாட்டேன், அதனால ஆப்போசிட்டா உங்க அம்மாவை தான் தூக்கி ஜெயில வைப்பேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா அந்த கேஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால அவங்களே போலீஸ்காரனுக்கு அவன் கண்ணனுக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்களே ஒய்ய அந்த எங்களுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா வந்து நாங்க அனாதையா நிக்கிறோம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி பலமுறை மாவட்ட ஆட்சியர், அரசு அதிகாரிகள், முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி கிராம மக்கள் தங்களது குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் போராட்டம். அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என்றால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம் நடத்தப்படும் என அதிகாரிகளிடம் வாக்குவாதம். எங்க ஊருக்குள்ள வந்து எந்த விதமான அடிப்படை வசதியுமே இல்லை. காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்களாம் பட்டியலினத்த சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே சமுதாயமாக இருக்கிறதுனால இந்த அரசும் சரி, இங்கே இருக்கிற பிடிஓ, தாசில்தார், விஏஓ, ஆர்ஐ எல்லாருமே வந்து இந்த மக்களுக்கு செய்யக்கூடாதுன்ற ஒரு உள்நோக்கத்தோட ஒரு பாதை எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பாத்ரூம் வசதி இல்லை. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தின் மொட்டை மாடியில் மலை போல் குவிந்து கிடக்கும் காலி மது பாட்டில்கள். வட்டாட்சியர் அலுவலகத்தை சமூக விரோதிகள் மதுபான பாராக பயன்படுத்தி வருகின்றனரா என்பது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என விடியாத அரசின் கேபிள் துறைக்கு மக்கள் கோரிக்கை. திண்டுக்கல்லில் காலி பாட்டில்களை கழுத்தில் அணிந்தவாறு டாஸ்மாக் ஊழியர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் டாஸ்மாக் நிர்வாகம் காலி பாட்டில்களை திரும்பப் பெறும் அரசாணையை ரத்து செய்ய வலியுறுத்தி தங்களது குடும்பத்துடன் டாஸ்மாக் குடவுனில் குடியேறும் போராட்டம் நடத்தப் போவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் எச்சரிக்கை. மதுரையில் ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் 40 பேருக்கு பட்டா வழங்குவதாக கூறி 19 பேருக்கு மட்டுமே பட்டா வழங்கப்பட்டதன் மர்மம் என்ன என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 4 பேருக்கும் சொந்த வீடு உள்ளவர்களுக்கும் பட்டா வழங்கப்பட்டதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு. 40 வீட்டுக்கும் பட்டா கண்டிப்பா கிடைச்சிரும்னு அளந்துட்டு எல்லாருமே எழுதிட்டு போயிட்டாங்க. இப்ப நேத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கும்போது வெறும் 19 பேருக்கு மட்டும்தான் பட்டா கொடுத்துருக்காங்க. மீத உள்ள 21 பேருக்கு எந்த பதிலும் சொல்லல, ரெஸ்பான்ஸும் பண்ணல எங்களை. மதுரை மாவட்டம் விமான நிலையம் அருகே நல்லூர் கிராமத்திற்கு விடியாத திமுக போதிய அரசு பேருந்துகளை இயக்காததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பேருந்திற்காக பசியோடு நீண்ட நேரம் காத்திருந்த அவலம். உரிய பேருந்து இன்றி வாழ்க்கை பயணத்தில் தடுமாறிக் கொண்டு இருப்பதாக கூறி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த பட்டதாரி மாணவர்கள். தருமபுரி மாவட்டம் குழிக்காடு கிராமத்தில் மின்சாரம், சாலை வசதிகள் முறையாக இல்லாத சூழலில் ஆதார் அட்டை இல்லாததை சுட்டிக்காட்டி 20க்கும் மேற்பட்ட சிறுவர்களை பள்ளியில் சேர்க்க மறுப்பதாகவும் குற்றச்சாட்டு. தங்குவதற்கு வீடின்றி தென்னை ஓலை மற்றும் தார்பாய் மூலம் குடிசை அமைத்து வாழ்ந்து வரும் நிலையில் விடியாத ஸ்டாலின் அரசு தங்களை கண்டுகொள்ளவில்லை என மக்கள் ஆதங்கம்.
பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல சேர்த்துறதுக்கு சர்டிஃபிகேட் கூட இல்லாதனால படிக்க முடியாத சூழ்நிலையில எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நாங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து இங்க பார்த்தோம். என்னென்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். பார்த்ததுல வந்து குடிசை வீட்டுல இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. ஒரு டாய்லெட் வசதியும் கிடையாது. எந்த ஒரு வசதியுமே அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது. படிப்பறிவும் கிடையாது. தாம்பரம் அரசு மருத்துவமனையில் முறையாக மருத்துவர்கள் இல்லாமல் உடல்நலம் பாதித்த தனது அம்மாவின் உயிர் தனது மடியிலேயே போனதாக மகன் வேதனை. தமிழகம் எங்கும் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் உரிய சிகிச்சையின்றி அப்பாவி மக்கள் பலியாகும் நிலையில் விளம்பர பிரியர் மாசு எங்கே போட்டோ ஷூட் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. நல்லா இருந்தாங்க சிஸ்டர், மரியாதை இல்லாம பிபி ஏற்று அவங்களே பேசிட்டு கத்தி பேசிட்டு பிபி ஏற்றிட்டு குளுக்கோஸ் ஏத்துறாங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க, டாக்டர் கொடுத்துங்க எங்க தெரியுங்க, நெகட்டிவ் திங்க் பண்றீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு சிஸ்டர் 6வது வார்டில் இருக்க சிஸ்டர், லேடி சிஸ்டர், அது சப்போர்ட்டா அந்த லாரி இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வராங்க. எங்க மூச்சு வாங்குதுங்க, டாக்டர் கூப்பிடுங்க, அப்போ கூப்பிடல, இப்ப 4 டாக்டர் வச்சு செத்துட்ட பிறகு கட்டுறாங்க. இறந்துட்டாங்க. ஊதியத்தில் பிடித்தம் செய்த வருங்கால வைப்பு நிதியை உடனடியாக வைப்பு வைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றாத தஞ்சாவூர் மாநகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குவோம் என கூறிவிட்டு வீதியில் நின்று போராட வைத்துள்ள விடியாத திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அம்மா உணவகத்தில் 5 மாத ஊதியம் நிலுவையில் இருப்பதால் சமைத்த உணவை விற்பனை செய்யாமல் தர்ணாவில் ஈடுபட்ட ஊழியர்கள். அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடியாத திமுக அரசு அம்மா உணவக ஊழியர்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. உங்களுக்கு 5 மாசம் சம்பளம் எதுவுமே கொடுக்கல, கலெக்ஷன் கம்மியா கட்டிருக்கோம் சொல்லி ஆளை குறைக்கிறது. எங்க 12 பேருக்கு 12,000 சம்பளம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு நாங்க சம்பளம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப 3 நாள் ஜாமான் இல்ல, கையில இருந்து எல்லா ஜாமான் நாங்க போட்டு கட்டிட்டு இருக்கோம். அரிசி முதற்கொண்டு மசாலாப்பொடி முதற்கொண்டு வெளியில இருந்து வாங்கி தான் சமைச்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இன்னைக்கு சமைச்சிருக்கோம், அடைக்கலாம் இல்ல சமைச்சிருக்கோம், ஆனா சாப்பாடு யாரும் கொடுக்கல. 7:30 மணிக்கெல்லாம் எல்லா அதிகாரிகளும் போன் பண்ணி சொன்னேன். இது வரைக்கும் எந்த அதிகாரம் வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல, யாருமே எந்த பதிலும் சொல்லல. புதுக்கோட்டை மாவட்டம் மங்கனூர் கிராமத்தில் பல்நோக்கு கடற்பாசி பூங்கா அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டம். திறனற்ற ஸ்டாலின் அரசு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் திட்டங்களை அவர்களது விருப்பத்திற்கு மாறாக திணிப்பதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வடிகால் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு 200 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். விவசாய விரோத திமுக அரசின் அதிகாரிகள் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு 1 வார காலமான பிறகும் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. அதுவும் இல்லாமல் இந்த வாய்க்காலினுடைய உடைப்பு ஏற்பட்டு இருக்கு. அந்த உடைப்பினால தான் முற்றிலும் பாதிப்பு. பிடபிள்யூ உள்ள அந்த பொதுப்பணித்துறையில் நிறைய இடம் போய் சொன்ன போதும் அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. 2 முறை கூட்டு வந்து காட்டி விட்டேன், அதுக்கான எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. விருதுநகர் மாவட்டம் ராஜகுலராமன் ஊராட்சிக்குட்பட்ட கிராம மக்கள் அடிப்படை வசதிகள் கோரி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. தீய சக்தி திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளுக்கு கூட போராட வேண்டிய அவல நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. எங்க ஒரு ஊரை மட்டும் புறக்கணிச்சு வச்சிருக்காங்க. அது தெருளைட்டோ சரி, சுடுகாட்டு வேலைங்களோ சரி, இல்லைன்னா தெருவில் நடந்து போக முடியாது. அதாவது வெயில் காலத்துல கூட நடந்து போக முடியாது. அப்ப மழை காலத்துல எப்படி இருக்கும்னு யோசிங்க. மழை பெஞ்சதுன்னா 1 அடிக்கு தண்ணி கட்டிக்கிறது. அதை எத்தனையோ தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இங்க ஆபீஸ்ல வந்து சொல்றோம் 2 நாள்ல உங்களுக்கு முடிச்சு கொடுத்துடுறோம்னு சொல்றாங்க. அதோட சரி, அன்னைக்கு பேசுறதோட சரி, அதுக்கப்புறம் பேசுறதே கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிரப்பாக்கத்தில் அரசு விரைவு குளிர்சாதன பேருந்து டயர் வெடித்து பாதி வழியில் நின்ற அவலம். பேருந்துகளை முறையாக சீரமைக்காத திறனற்ற அரசாக திமுக அரசு இருப்பதால் பயணிகள் அவதியடைவது தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. வரும் 14ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தகவல். இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியான SBIயின் வீட்டுக் கடன் தொகை கடந்த மாதம் 9 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி சில்லறை விற்பனை, விவசாயம் மற்றும் நடுத்தர சிறு நிறுவனங்கள் கடன் 25 லட்சம் கோடி ரூபாயை எட்டியுள்ளது. கார்ப்பரேட் கடனும் மீண்டு 7.1% வளர்ச்சி கண்ட நிலையில் இந்த நிதியாண்டில் கடன் வளர்ச்சி 14% உயரும் என எதிர்பார்ப்பு.